வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம வந்து வெள்ளிக்கிழமை 12th ஏப்ரல் 2024 அன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து என்எஸ்சி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ என்எஸ்சியில் வந்து நமக்கு வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் என்னென்ன ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குன்றத லிஸ்ட்டு டேபிள் இருக்குது, டைம் டேபிள். அதில் பார்த்தீங்கன்னா 49,000 கால் ஆப்ஷனும் 49,000 புட் ஆப்ஷனும் தந்திருக்காங்க. இவங்க தான் வந்து அதிகமாக வந்து ஆக்டிவாக இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 48,986. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 49,000. ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து டிசைட் பண்ண போகிறாங்க. 49,000 கால் சஸ்டெயின் ஆனால் அப்சைடில் போவாங்க. அவங்க க்ளோசிங் ப்ரைஸ் 281. ஸோ அப்போது 49,281 அந்த ப்ரைஸ் அவங்க தக்க வச்சா தான் மார்க்கெட் அதுக்கு மேலே போயிட்டு சஸ்டெயின் ஆவாங்க. அப்போது மார்க்கெட் வந்து 281 கடந்து போகிறதுக்கு இந்த ப்ரைஸ் அவங்க வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் வந்து இதுக்கு மேலே இருந்தால் தான் அவங்க வந்து 49,281 கடந்து போவாங்க. அதே போல் தான் 49,000 புட் ஆப்ஷன் அவங்களோட க்ளோசிங் ப்ரைஸ் 327. ஸோ 49,000லேருந்து 300 வச்சா கூட 48,700 கடந்து கீழே வந்தால் தான் அதுக்கு கீழே வந்து அவங்க வந்து ப்ரீமியம் இந்த ப்ரைஸை சஸ்டெயின் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து 48,700க்கு கீழே போக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ப்ரீமியம் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க ப்ரீவியஸ்க்கு க்ளோஸ்க்கு மேலே எப்போவுமே வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த பக்கமாக தான் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ 49,000 கால் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து இப்போ நேற்றைய க்ளோஸ் தான் வந்து இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸாக அங்கே வந்து காட்டும் 281 ரூபா. இந்த ப்ரீமியத்தை அவன் தக்க வச்சுட்டான் அப்படின்னாலே மார்க்கெட் வந்து 49,280க்கு மேலே போயிட்டுருப்பான். சரிங்களா? அதே மாதிரி 49,900 ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 327. ஸோ இதுக்கு மேலே அவன் கடந்து போகும்போது என்ன ஆகிறான், அதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா அதோட ப்ரீமியம் வந்து எப்படி கீழே இருக்கும்போது மார்க்கெட் எந்த பக்கம் வந்து டைரெக்ஷனில் போகுது அப்படின்றத நீங்கள் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின சில இதெல்லாம் தெரிய வந்துடும். ஸோ மார்க்கெட் வந்து நீங்கள் கணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கால் சைடு வந்து மார்க்கெட் வந்து போகுதா புட் சைடு போகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா டே சார்ட், பேங்க் நிஃப்டியோட டே சார்ட் ஃபிபனாச்சி லெவல்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு 48,986 க்ளோஸ் ஆகிருக்கான். ஒருவேளை மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆனால் 49,000 வந்து சஸ்டெயின் பண்ணி மேலே போகிறான் அப்படின்னா உங்களை அடுத்த சைக்காலஜிக்கல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 49,500 அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 49,000 பிரேக் பண்ணி கீழே வந்து ஒரு சின்ன டவுன்ஃபால் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே போகிறான் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு செகண்ட் இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல வந்து 49,000 பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு திரும்பவும் ரீடெஸ்ட் 49,000 பண்ணிட்டான் அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்ப அவங்க சஸ்டெயின் ஆகாமல் கீழே வரான் அப்படின்னா ஒரு வீக் பேரஸ் கேண்டில் வந்து வரான் அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே 48,500 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு திரும்பவும் இதை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு 48,000 வரையும் வரதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. 48,000 அதிகபட்ச வேல்யூ. அதுக்கு முன்னாடி வந்து 48,136 இருக்குது. சரிங்களா? அடுத்தது ஒருவேளை மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து 49,000 ஃப்ளாட் ஓப்பனிங் பண்ணுறான் அப்படின்னா 49,000 இல்லை அதுக்கு மேலே சின்னதாக 49,050 இல்லை 49,100க்குள்ளே ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா ஃப்ளாட் ஓப்பன் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கேப் அப் அந்த டைமில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் லெவல்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 49,205 அங்கே வந்து பிரேக் ஆகுதான்னு வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்து ரிஸ்கி ட்ரேடர்ஸ் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து கால் பை பண்ணலாம். 49,100 வரையும் போயிட்டு திரும்ப வந்து ரீடெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம், கால் சைடு போகலாம். இங்கே இப்படி போயிட்டு திரும்ப வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப வந்து மேலே பிரேக் பண்ணும்போது இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்து கால் பை பண்ணலாம். நீங்கள் இங்கேயே கீழே ரிஸ்கி ட்ரேடர்ஸ் பை பண்ணிடலாம். அப்படி வந்து சேஃப் ட்ரேடர்ஸாக இருக்கவங்க இந்த ப்ளூ லைனை வந்து 49,227 பிரேக் பண்ணும்போது
நீங்கள் வந்து திரும்ப கால் சைடில் போனீங்க அப்படின்னா டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து 49,351. அதையும் பிரேக் பண்ணி மேலே போகும்போது 49,500 வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஹை மேலே டச் பண்ணிட்டா சைக்காலஜிக்கல் நம்ம டச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து குயிக்காக வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்டர்டே க்ளோஸ் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் அப்சைடில் ட்ரேட் பண்ணுறவங்க ப்ராஃபிட்டை வந்து ட்ரெயில் பண்ணிகிட்டே போங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸிட் ஆகிடுங்க. உங்களுக்கு வந்து எங்கேயாவது வீக்னஸ் வருது அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடுங்க. இல்லை ட்ரெயில் பண்ணிகிட்டே போங்க. எஸ்எல்ல ட்ரெயில் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் பிரேக் சஸ்டைன் 48,814. ஸோ வந்து இந்த லெவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் இங்கே ஒரு சின்ன லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த லைனை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஇ சைடு வந்து போகலாம். அப்படியே போனாலும் உங்களுக்கு வந்து இது வந்து ரிஸ்கி பிளேயர்ஸ்க்கு தான் நான் சொல்லியிருக்கேன், ரிஸ்கி ட்ரேடர்ஸ். இப்போ இதை பிரேக் பண்ணி இங்கே வரும்போதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இந்த லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆக்ட் ஆகும் கண்டிப்பாக. இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போயிருக்கான் 9ஆம் தேதி. ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து தாராளமாக ஆக்ட் ஆகும். இந்த இடங்களில் வந்து மார்க்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடுவோம். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு குயிக்காக கீழே வந்து விழுவோம். ஸோ நீங்கள் வந்து புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 48,500 பிரேக் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப கீழே போகும்போது நீங்கள் வந்து பிஇ சைடு போங்க. இது வந்து சேஃப் பிளேயர்ஸ்க்கு நான் சொல்கிறது. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் ஆகிட்டு வரான் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து புட் சைடில் ஹோல்டு பண்ணலாம். உங்களுக்கு அப் டு 48,000 வரையும் டார்கெட், மேக்ஸிமம் டார்கெட் அதுதான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 48,151 டார்கெட். அதுக்கும் கீழே போகிறான் அப்படின்னா 48,000 வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. வாங்க அடுத்த சார்ட்டுக்கு போகலாம். உங்களுக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து இஃப் ஓப்பன்ஸ் 48,900 ஆர் பிலோ அந்த லெவலில் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு வந்து இன்ட்ராடே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இஃப் பிரேக் 49,000 சஸ்டெயின் ஃபோக்கஸ் இ சைடு 49,000 பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா அப் சைடில் வெயிட் பண்ணுங்கள். அப் சைடில் நீங்கள் கால் போகலாம். போயிட்டு நீங்கள் வந்து இந்த ரெட் லைன்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகும். சஸ்டெயின் ஆகி சின்ன சின்ன கேண்டிலாக தான் போயிட்டுருப்பான். ஒரு ரெட்டு ஒரு க்ரீனு ரெட்டு க்ரீன் அப்படி தான் போயிட்டுருப்பான். இதை ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கால் சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 49,227 பிரேக் பண்ணதுக்கப்புறம் கால் சைடில் நீங்கள் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டார்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ரீடெஸ்ட் ஆகிட்டான் அப்படின்னா உங்களுக்கு வந்து 48,500 டார்கெட். இங்கே வந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் வந்துடும். உடனே எக்ஸிட் ஆகிட்டு நீங்கள் புட் சைடில் கூட என்ட்ரு ஆகலாம். என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த ஏரியாக்குள்ளே இந்த 49,000லேருந்து 48,770க்குள்ளே இருக்கிற வரைக்கும் யாரும் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. இது வந்து நோ ட்ரேட் ஜோன். இந்த ஏரியாவில் இருக்கும்போது நான் வந்து டிசைட் பண்ண முடியாது. மார்க்கெட் மேலே போவானா கீழே போவானா யாரும் டிசைட் பண்ண முடியாது. அதனால் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். 49,000 அபவ் சஸ்டெயின் ஆனால் அப்சைடு வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. அதுவும் வந்து ரிஸ்கி ட்ரேடர்ஸ் வந்து உடனே ட்ரேட் எடுத்திங்கன்னா 49,146 பிரேக் பண்ணுறானான்னு பாருங்கள். அதுக்கு மேலே அவனால் போக முடியல அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுவான், கீழே விழுந்துடும். ஃபுட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 48,770 ஒன்ஸ் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா நீங்கள் வந்து புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு திரும்ப ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே விழுகும்போது 48,500 இது இங்கே வரதுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் வரும். ஏன்னா இங்கே நிறைய க்ரீன் லைன்ஸ் வந்து சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்ஸ்லாம் வந்து திரும்பவும் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி வீக்னஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்து திரும்ப இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணும்போது நீங்கள் புட் சைடில் தாராளமாக என்ட்ரி போகலாம். என்ட்ரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து முதல் டார்கெட் வந்து 48,290. அதுக்கும் கீழே வரையும் வந்து பார்த்திங்கன்னா 48,161. எக்ஸ்ட்ரீம் லெவலில் 48,000. இந்த லெவல்ஸ் எல்லாம் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும் நாளைக்கு மார்க்கெட்டில். ஒரு நிமிஷம் இருங்க, சேவ் பண்ணிட்டு சார்ட்.
ஒருவேளை கேப் டவுன் ஓப்பன் ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத இந்த சினாரியோ பார்க்கலாம் அவங்க. ஒருவேளை மார்க்கெட் வந்து 48,800 200 பாயிண்ட் கீழே வந்து பிரேக் டவுன் ஆகி வந்து நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகும்போது ஸோ அப்சைடில் இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. மேலே வந்து பார்த்திங்கன்னா 49,000 பிரேக் பண்ணதுக்கப்புறம், அதாவது கேப் டவுன் ஓப்பன் ஆகி 49,000 பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா திரும்பவும் வந்து 49,000 வந்து மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக வந்து உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த இது பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வந்து கால் சைடு என்ட்ரி எடுக்கலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது. இந்த ஏரியாலாம் வந்து நான் ஸ்லோ டவுனாக தான் போகும். 49,092, 49,115, 141, 192, 242. ஸோ சேஃப் ட்ரேடர்ஸாக இருக்கவங்க 49,192 பிரேக் பண்ணதுக்கப்புறம் கால் சைடு வந்து சேஃப் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணிங்கன்னா டார்கெட் வந்து 49,431, 49,483, 49,500. 500க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து கீழே ரிவர்ஸ் ஆகும். வந்துச்சுனாலும் திரும்ப இந்த ஏரியாலேயே சஸ்டெயின் ஆகிட்டு அப்படியே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை கீழே வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு அவனால் மேலே போக முடியல அப்படின்னா 48,800க்கு அப்புறம் கீழே வந்து ஃபால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 48,594, 48,561 இருக்கும். இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே வரும்போது அடுத்த டார்கெட் வந்து 48,485. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் வந்து புட் சைடில் என்ட்ரி எடுக்கலாம், அதாவது நியூ ட்ரேடர்ஸ், பிகினர்ஸ். ஸோ இது பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய டார்கெட் வர வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் டார்கெட் 48,230, அதையும் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா 48,169, அதையும் பிரேக் பண்ணதுக்கப்புறம் 48,115, அதுக்கு கீழே வரான் அப்படின்னா 48,000 வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் தான் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு முக்கியமாக இருக்க போகுது. 48,800, 48,900, 49,000. இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சார்ட்டில் வந்து அதிகமாக வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ். 49,000 கால், 49,000 புட்டு, 48,900, 48,900 புட்டு, 48,800 கால், 48,800 புட்டு. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓடிஎம் ஆப்ஷனில் என்ன தந்திருக்கான்னு பாருங்கள், 50,000 வரையும் தந்திருக்கான். ஸோ உங்களுக்கு வந்து 49,500 பிரேக் பண்ணி போகிறான் அப்படின்னா ரீடெஸ்ட் ஆகி ஸ்ட்ராங்காக ஹோல்ட் ஆகிட்டான் அப்படின்னா 50,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 48,500 வந்து புட் ஆப்ஷன் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. உங்களுக்கு வந்து 49,200, 300லேயே ரிவர்சல் ஆகிட்டான் அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் வந்து 48,500 டச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களும் ஆக்டிவ் கான்ட்ராக்டிங்கில் இருக்காங்க. ஒன்ஸ் இந்த லெவல்லாம் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த லெவல்லாம் வந்து சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு 48,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புட் சைடில். வாங்க அடுத்தது மந்த்லி வீக்லி சார்ட் அது பாருங்கள். ஸோ இந்த டே சார்ட், வீக்லி, மந்த்லி இது மிக்ஸ் சார்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எல்லா இதுலேயும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த பிளாக் லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் நம்பர்ஸ். அது வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு ஒவ்வொரு வீடியோ அவசியம் இல்லை, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்தெந்த ரவுண்ட் ஃபிகர் 50,000, 49,500, 49,000, 48,500, 48,000 இந்த மாதிரி 1000, 500ன்னு வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் நம்பர். அந்த ஏரியாவில் எப்போவுமே வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதை பிரேக் பண்ண வந்து கால் சைடில் வந்து ரொம்ப மும்முரமாக ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி அதை புட்டு செல்லர்ஸ் வந்து அவங்களும் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. கால் செல்லர்ஸ், புட் செல்லர்ஸ் 2 பேருமே மேலே போகணும் கீழே வரணும்னு சொல்லி 2 பேருமே போட்டி போடுவாங்க, அவங்க நஷ்டம் அடையக்கூடாதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இதுதான் வந்து இந்த லெவல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 49,000 பிரேக் பண்ணி மேலே இருக்கும்போது உங்களுக்கு லெவல் வந்து பார்த்திங்கன்னா 49,057 அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே 1/1 மேலே 49,500 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 48,854 49,000 பிரேக் பண்ணி கீழே வரும்போது 48,958 ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா
48,912, 48,854, 48,853. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 48,771, 770. அதுக்கும் கீழே வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,648. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 48,500. அது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நானும் உங்களுக்காக வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். இது யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நானும் உங்களை மாதிரி உங்களில் ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இது வந்து சின்ன பார்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நானும் வந்து இதில் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டதை யாருக்காவது சொன்னால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.